ஜனநாயக திருவிழா. அடர்ந்த வனப்பகுதி, சாலை வசதியே இல்லாத மலை கிராமம், குதிரையில் பயணித்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வெள்ளகவி கிராமத்தை எட்டியது தேர்தல் குழு. வணக்கம், உங்கள் சாணக்கியன் செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் களம் தற்போதே உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடைக்கானல் தாலுகாவில் உள்ள வெள்ளகவி கிராமத்தில் நடந்த நிகழ்வுதான் இப்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இன்று வரை முறையான சாலை வசதி என்பது எட்டாக்கனியாகவே உள்ள இந்த வெள்ளகவி கிராமம் அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ளது. இங்கு வசிக்கும் 136 ஆண்கள் மற்றும் 116 பெண்கள் என மொத்தம் 250க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக தேர்தல் அதிகாரிகள் எடுத்த முயற்சி மெய்சிலிருக்க வைக்கிறது. கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதி வரை மட்டுமே வாகனங்கள் செல்ல முடியும் என்ற நிலையில் அங்கிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான மலைப்பாதையில் இயந்திரங்களை கொண்டு செல்வது பெரும் சவாலாக அமைந்தது. ஆனால் சவால்களை முறியடிக்க பொதி சுமக்கும் குதிரைகள் தயார் செய்யப்பட்டன. வனவிலங்குகள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு துப்பாக்கி ஏந்திய நக்சல் தடுப்பு பிரிவினர் புடைசூழ 4 வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த அடர்ந்த காட்டிற்குள் பயணத்தை தொடங்கினர். குதிரைகளின் முதுகில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தல் உபகரணங்கள் பத்திரமாக ஏற்றப்பட்டு மிகுந்த பாதுகாப்புடன் வெள்ளகவி மலை கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. நாளை காலை இந்த மலை கிராம மக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர். நாளை மாலை வாக்குப்பதிவு முடிந்ததும் மீண்டும் இதே சவாலான பாதையில், அதாவது வெள்ளகவி கிராமத்தில் இருந்து கும்பக்கரை அருவி வரை சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் குதிரைகள் மூலமாகவே இயந்திரங்கள் கொண்டு வரப்படும் என்றும், அதன் பின்னர் திண்டுக்கல்லில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படும் என்றும் வாக்குச்சாவடி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு ஓட்டு கூட விடுபடக்கூடாது என்ற தேர்தல் ஆணையத்தின் இலக்கிற்காக காடு மேடு பாராமல் குதிரையில் பயணித்த இந்த தேர்தல் குழுவினரின் செயல் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.